தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் 2 முறை உத்தரவுகள் பிறப்பித்து எஸ்பிஐ அதற்கான விவரங்களை பல்வேறு 500 பக்கங்களுக்கும் அதிகமான பக்கங்களில் வெளியிட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அது தொடர்பான சந்தேகங்கள், சர்ச்சைகள் தொடர்கதையாகி கொண்டே இருக்கின்றன. முதல் சந்தேகமாக நமக்கு இருப்பது, ஒரு 623 கோடி ரூபாய் மதிப்புடைய அந்த தேர்தல் பத்திரங்கள் பல்வேறு கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆம் ஆத்மி கட்சியில் இருந்து அது அதிமுக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பிஜு ஜனதாதள், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கும், ஜம்மு காஷ்மீரில் இருந்து இங்கு கன்னியாகுமரி வரை உள்ள பல்வேறு கட்சிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 623 கோடியே 21,10,000 ரூபாய் பல்வேறு கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட தொகை எந்த நிறுவனம் வழங்கியது என்ற விவரம் வெளியிடப்படவில்லை. மீண்டும் இந்த விவரம் மறைக்கப்படுவதற்கான காரணம் என்ன, அல்லது அது வெளியிடப்பட்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படவில்லையா என்ற சந்தேகமும் எழுகிறது. இந்த குழப்பங்களுக்கு என்ன சார் காரணம்? இந்த தேர்தல் பத்திரங்கள் விஷயத்தில் நாம ஒரு கூரை நாம் பார்க்க வேண்டும். ஒரு கூறு, இப்ப நான் ஒரு செக் எழுதுறேன்னா அது உங்க பேருக்கு எழுதி கொடுத்துருவேன். கொடுத்தது யாரு, வாங்கினது யாருன்னு தெரியும். சரி. ஆனா தேர்தல் பத்திரங்கள் பேரர் பாண்ட்ஸ்ன்னு இதுக்கு முன்னாடி இருந்த பேரர் ப்ராமிசரி நோட்ஸ், பேரர் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யார் கையில அது இருக்கோ அது அவங்களோட ஓனருங்கிற மாதிரி ஆயிடும். அதனால் தேர்தல் பத்திரத்தை நான் ஒரு 100 ரூபாயை கொண்டு போய் ஒரு பேங்க்ல கொடுக்கறேன். என்னுடைய விவரங்கள் பேங்க்ல இல்ல. சரி. அதாவது நான் கொடுத்திருக்கேங்கிற விவரம் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க ஒரு பத்திரத்தை கொடுப்பாங்க, அதுல எந்த பேரும் போட்டிருக்காது. நாங்க ஸ்ரீனிவாசன் கொடுத்திருக்கேன்னு போட்டிருக்காது. அதை நான் எந்த பார்ட்டிக்கு வேணும்னாலும் கொடுப்பேன். ஒரு டிராப்டோ ஒரு செக்கோ இருக்கிற பொழுது எந்த கணக்குக்குள்ள வந்திருக்கு, யார் பேருக்கு வந்திருக்குன்னு உடனடியா கண்டுபிடிக்கிற மாதிரி இத பண்ண முடியாது. ஏன்னா இவங்க அந்த பாண்டை எங்கிட்ட கொடுத்துடுறாங்க. நான் அதை யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேங்கிறது வங்கிக்கு உடனடியாக தெரியாது. ஏன்னா அவங்க கணக்குல போடுற போதுதான் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ள அது சேரும். இதுதான் அவங்களுக்கு இருந்த நடைமுறை சிக்கல். ஆனால் தேர்தல் பாண்டு 3வது நிலையாக இருக்கக்கூடியது. இதனுடைய பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. போஸ்ட் ஆபீஸ்ல இந்திர விகாஸ் பத்ரான்னு ஒண்ணு வந்தது, முன்னாடி இருந்தது. 1970கள் 80கள்ல இந்திர விகாஸ் பத்ரான். அதாவது நான் 1000 ரூபாய் கொண்டு போய் கொடுத்தேன்னா அவங்க ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க, அதுல 2000ன்னு போட்டிருக்கோம். 8 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு கொண்டு போய் கொடுத்தா 2000 ரூபாய் கொடுத்துருவாங்க. என்னோட பேர் இருக்காது. நான் அதை வாங்கி நான் உங்களுக்கு கூட கொடுக்கலாம். அதன் பிறகு அதுல நிறைய குளறுபடிகளும் டூப்ளிகேட், அதாவது கள்ள நோட்டுங்கிற மாதிரி கள்ள பாண்டுகள் வந்ததுனால அந்த இதை ஸ்கீமை நிறுத்தினாங்க. இது முதல் நிலையில இருந்தது. பேரர் ப்ராமிசரி நோட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள 2000ல இருந்து வந்தது. அதுவும் நம்முடைய நாட்டு பொருளாதாரத்தை கொஞ்சம் தடுத்த காரணத்தினால் அதையும் நீக்கினார்கள். பேரர் ப்ராமிசரி நோட்ஸ், பேரர் பாண்ட்ஸ்னு பேர். அதாவது வாங்குவோர் யாருங்கிறது வெளியில தெரியாத பொழுது அதுல ஊழல் என்பதோ அல்லது கள்ளப்பணம் மாறுவதற்கோ உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் ஒரு டெசிஷனை கொடுத்திருக்கிறதுனால, ஒரு தீர்ப்பை அளித்திருப்பதால் முழு விவரங்களையும் அதை எடுப்பதற்கு கொஞ்சம் நாள் ஆகலாம். நான் சொன்ன மாதிரி அந்த செக் நான் கொடுத்தேன்னா உங்க பேர் அந்த செக்ல இருக்கும். இது யார் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, 36ஆம் நம்பர் இதை நான் வாங்கியிருக்கேன், நம்ம பாண்டை வாங்கியிருக்கேன். 36 நான் எந்த கட்சிக்கு கொடுத்தேங்கிறது தெரியாது. அந்த கட்சி எங்கேயோ ஒரு இடத்துல என்கேஷ் பண்ணிருப்பாங்க. இதையும் அதையும் லிங்க் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படலாம், அவ்வளவுதானே தவிர முழு விவரங்களையும் நான் வெளியில கொண்டு வரணும். இதுல எல்லா கட்சியும் வாங்கியிருக்காங்க. அதிகமாக வாங்கியிருந்திருப்பது மத்தியில் ஆளுகின்ற பாஜக. சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிற விஷயம், இப்படி ஒரு கட்சியானது உங்களுக்கு டொனேஷன் கொடுக்கறது, ஒரு கட்சிக்கு டொனேஷன் கொடுக்கறது, அந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறது என்றால் அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது அதிகப்படியான பாதை மாறியோ அல்லது வரம்புகளை மீறியோ சட்டங்களை புறக்கணித்தோ உதவி செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் வருகின்றன, சலுகைகள் தருவதற்குண்டான சூழல்கள் ஏற்படுகின்றன. அதனால் இது தெரிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இத இன்னைக்கோ நாளைக்கோ அவங்க ஏற்றிதான் ஆகணும். ஏற்றாத போது அதுக்குண்டான குழப்பங்களும் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களும் வந்து கொண்டே இருக்கும். அதனால் இதற்கு உண்டான தெளிவான விளக்கங்களை மத்திய அரசும் சரி, ஸ்டேட் பேங்க்கும் சரி இன்னும் சில நாட்களுக்குள் கொடுத்து விடும் என்று நாம் நம்புகிறோம்.